இன்னைக்கு பாருங்க இந்தியன் பைக்ஸ்ல பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூப்பர் கார் எடுத்துட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்கு தெரியுதா, அந்த ரேம்ப்ல விட்டு இருக்குல்ல ஹையஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஏத்தி இவன் யார குறுக்கால யாரா இது இவன் அந்த இடத்துல பறந்து போறான். ஐயோ நான் என்னடா தவக்கால மாதிரி பல்ட்டி அடிச்சுட்டு உளுந்து கிடக்குறேன். ஐயோ மற்ற கேஸ் ஆயிடுச்சு. ஓடி வண்டி தான் போலீஸ் வரதுக்குள்ள. ஐயோ இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையே. ஒருத்தவன் வர மண்டையை போட்டானே. அப்பா நல்ல வேலை போலீஸ் எப்படி தப்பிச்சு வீடு கொண்டு மக்களே. இதுக்கு மேல சேஃபா இருக்க வேண்டியதான். ஒழுங்கு மரியாதையா மூட்டி போடு. ஐயோ சிங்கம் சார், நான் ஒண்ணும் பண்ணல சார், உண்மையே தான் சார் சொல்றேன் சார். தாம்பே நான் சொன்னதை மட்டும் சார், இல்ல போட்டு பாட்டுன்னு தள்ளிடுவேன். ஐயோ சிங்கம் சார், சத்தியமா எங்க ஆயமலை சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் விடுங்க சார். சார் என்ன சார் பண்றீங்க? ஐயோ அட பாவி, இன்னும் நம்ம சாவலியா? அப்ப இது கனவா? அப்பாடா இப்போதான்டா மூச்சே வருது. சரி வாங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், ஏதோ நியூஸ் வந்துக்குதான்ட்டு. முக்கிய செய்திகள். இன்றைக்கு நம்ம இந்தியன் பைக்ஸ்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்ல போலீஸ் மோட் வந்திருக்கு. எல்லாரும் அப்டேட் பண்ணி விளையாடுங்க. அது இந்தியன் பைக்ஸ் கேம் அப்டேட் வந்திருக்கா? அதுலயும் இந்த அப்டேட்ல போலீஸ் மோட்ல வந்திருக்கா? என்னடா சொல்றீங்க? சரி ஓகே ரைட், அப்டேட் பண்ணிர வேண்டியதுதான் கேம். சோ வணக்கம் மக்களே. ஓகே சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் 3D வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்கு, நியூ அப்டேட். சோ உடனே போய் கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நெட் ஆன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. சோ நான் வள சொல்லன்னு பேசாம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம். என்ன அப்டேட்? எது காருக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஏறுறேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஒரே மிஸ் இருக்க அடே அங்க காமன் சோர் இருக்குடா, அங்க எப்படா போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க எப்படா ஜம்ப்ல அடிக்குது காரு அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வந்ததுல ஒரு நியூ ஃபியூச்சர் மக்களே. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஜம்ப் அடிக்கிட்டா எப்படியே அடே கப்பா என்னடா கார் குரங்கு மாதிரி தாவுதே அப்படின்னு தானே கேட்பீங்க. இது ஒரு மேட்டரும் கிடையாது மக்களே. ஸோ ஒரு கார் எந்த கார் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ கார் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற பட்டனை மட்டும் அமுக்குங்க. என்ன பட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோமோ பட்டன் இருக்குல்ல மேலே, அதை மட்டும் அமுக்குனீங்கன்னா கார் வந்து ஜம்ப் ஆகும். காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோமோ பட்டன் அமுக்குனீங்கன்னா இப்படி ஜம்ப் ஆகும் மக்களே. ஸோ இது நல்லா இருக்கும். ஸோ இந்த இதை வச்சு நீங்கள் விளையாடுங்க ஜாலியாக. ஸோ ஓகே ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரி போலீஸ் மோட்லாம் வந்துருக்குதா உண்மையாவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எண்டில். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது இந்தியன் பைக்ஸ் பூச்சா லைக்கை போட்டு பிடினாலும் லைக்கை போட்டு கம்முனு பாருங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, புது சீட் கோட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ ஓகே ரைட்டு. ஸோ என்னென்ன புது சீட் கோட்ஸ்லாம் வந்திருக்கு? ஐயோ ஐயம்மா ஐயோ இவன் வர ஒருத்தவன் குரங்கு மாதிரி மேலே ஏறி கீழே விழுந்துடுறான். சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் கோர்ஸ்ல நியூ சீட் கோட் பற்றி பார்த்துடலாம். அடுத்தது நார்மலாக ஃபோனில் 1 2 3 போடுவோம்ல, அந்த சீட் கோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 புது சீட் கோட் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சீட் கோடு போடுங்க. என்ன சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நோட் பேடை ஓப்பன் பண்ணிட்டு RGB அப்படின்ட்டு போடுங்க. ஸோ இது ஒரு செம்மையான ஃபியூச்சர் ஒன்று வந்துருக்கு, அதை காமிக்கிறேன். RGB அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்துடும் மக்களே. இதுனடா ஏதோ கசமோசான்னு வந்துக்குதே அப்படின்னு தானே கேட்பீங்க. இது ஒன்றும் கசமோசா கொசுக்கு இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட கலர் கரெக்ஷன் பண்ணலாம். அதாவது கேமில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வச்சுக்கலாமா, இதை இப்படி வச்சுக்கிட்டா கேமை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாலைவனத்தில் என்ன எப்படி சொல்கிறது, நைட்டில் ஏதோ இருட்டில் நைட் விஷன் போட்டு விளாட்ற மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து இது மட்டும் கிடையாது, இதில் கேமோட கிராஃபிக்ஸே நம்ம மாற்றலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கோங்க, கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க, அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், கேமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்க பச்சை பசேன்னு இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இங்கே பாருங்க ஏதோ டிராயிங் நோட்டில் கேம் விளாட்ற மாதிரியே இருக்கு. ஸோ நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மக்களே. கேமல் பென்சிலில் ஸ்கெச்சிங் பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்கெச்சிங் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் விளாட்னாலும் கேம் விளாட்லாம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு இந்த கிராஃபிக்ஸ்லாம் முடியல, நார்மலாக எப்பயும் போல் வேணும் அப்படின்னா அதில் போய் ரீசெட் பண்ணி ஸோ எப்பயும் போல வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர், நம்ம கேமில் வந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் வந்த ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். ஸோ அடுத்தது இன்னொன்று வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன செட்டிங்ஸை வச்சு விளாண்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான் வைக்கணும்னா அது கண்டபடி போயிடும். நான் ஃபஸ்ட் வச்சேன் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வளவலான்னு பார்க்காம என்ன கடிச்சு பேசாமல் இப்போ அடுத்த சீட் கோடை பற்றி பார்க்கலாம். PM8 அப்படின்னு ஒரு ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் கோட் போட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன் என்ன வருதுன்ட்டு. அடே என்னடா இதே குரங்கு, அடே இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த அப்டேட் வந்ததை. ஒன்றும் கிடையாது. ஸோ பிளகின் ஆப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி இதை வந்து நான் சொல்கிறேன் சீட் கோடை போட்டு எடுத்து வெளியே எடுத்துருங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ சீட் கோட்ஸ் பற்றி. ஸோ நியூ சீட் கோட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குரங்கு மண்டி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி குரங்கா மாறிட்ட எப்படி திருப்பி ஃப்ராங்க்லினாக மாறுறதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன ஒன்றுமே பண்ண தேவையில்ல, PM0 அப்படின்னு போட்டால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் சரி, குரங்கா இருந்தாலும் சரி, பண்ணியாக இருந்தாலும் சரி, திருப்பி ஃப்ராங்க்லினாக வந்துடுவீங்க. ஸோ இது ஒரு சீட் கோடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சீட் கோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நியூவாக இப்போ வந்த சீட் கோட்ஸு. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா ஓவரால் என்னென்ன சீட் கோட்ஸ் நம்ம கேமுக்கு இன்னி வரைக்கும் வந்திருக்கு அத்தனை சீட் கோட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நியூ சீட் கோட்ஸில் 27 அப்படின்னு ஒரு சீட் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹனிபி வரும் மக்களே. என்னடா சொல்கிறா ஹனிபியா, என்னடா இது டேய், நம்ம கேம் என்ன தாண்டா ஆச்சு, ஏதோ குரங்கு விட்றான், அப்புறம் ஏதோ ஜூவா, நம்ம கேம் ஜூவா இல்லை கேமா இந்தியன் பைக்ஸான்னு எனக்கே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜூ மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் விட்றான், ஹனிபி விட்றான், பட்டர்ஃப்ளை விட்றான், டிராகன் விட்றான், அப்புறம் இது மயில் விட்றான், குயில் விட்றான், எல்லாமே விட்றான். அங்கே பாருங்களேன், இது செமையாக இருக்குது, இது மேலே ஏறி பறந்து போகிற மாதிரி இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய தேன்லாம் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாரோ பார்த்தீங்களான்னு பாருங்களேன், ஏதோ தேனு மேலே உட்காந்து சவாரி பண்ணுற மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறானுங்களா. சரி ஓகே ரைட் விடுங்க. ஸோ அடுத்தது என்ன நியூ சீட் கோட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். சரி ஐயோ இதுவும் தள்ளி விட்டுருச்சு நம்மள, அட நாசமாக போனது, இப்படி பண்ணிட்டே நீ. சரி ஓகே ரைட் விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூ சீட் கோட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று தான் பார்த்தோம், இன்னும் ஒரு 10 இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நியூ சீட் கோட்ஸ், சில பேர் அதெல்லாம் மறந்துருப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம ஓவரால் இருக்க எல்லா சீட் கோட்ஸையும் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர் பலூனோட சீட் கோட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ தான் வந்தது. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் இருக்கனால. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன்றுன்னா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 701 அப்படின்னு போட்டிங்கன்னா, அது 0701 அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ராகன் வரும். ஸோ இதை நீங்கள் ஏறி உட்காந்து அந்த ஹனிபி மாதிரியே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், பறந்து போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு புள்ள கூட உட்காந்துருக்கும், ஸோ டிரைவர் மாதிரி. ஸோ அடுத்தது வெறும் டூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புது லம்போகினி வரும். ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா பிளகின் ஆப்பில் தான் இருக்குது, அங்கே போய் இது எடுக்கணும். ஸோ மற்றது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட்டாலே வந்துடும் மோஸ்ட் ஆகிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24ன்னு போட்டிங்கன்னா ஸோ ஒரு பன்னிக்குட்டி வரும். ஸோ இது எல்லாமே பிளகின் ஆப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் இருக்குது, புது காரு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபீனிக்ஸ் மயில் பறவை. ஸோ பாருங்களா செம்மையாக இருக்குது. இதுலேயும் நம்ம ஏறி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஒரு சூப்பர் கார் இருக்குது. ஸோ அதோட சீட் கோட சொல்கிறேன். அதோட சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 27 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சூப்பர் கார், 27 போட்டிங்கன்னா ஒரு ஹனிபி வரும். ஸோ இப்போ தான் பார்த்தோம். அடுத்து சூப்பர் காரோட சீட் கோட் சொல்கிறேன் பாருங்க. ஸோ நேராக வந்து ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட் கோட் போடணும்னா ஸோ 25 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது சூப்பர் கார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்த நியூ சீட் கோட்ஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஸோ கேம் வந்ததுலேருந்து ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன சீட் கோட் இருக்கோ அத்தனை சீட் கோடை இங்கே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த சீட் கோடெலாம் மறந்துருப்பீங்க. சில பேர்த்துக்குலாம் என்ன சீட் கோடு இதெல்லாம் இருக்கான்னு கூட மறந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்றுமில்லை, டக்குன்னு நம்ம எல்லா சீட் கோடும் போட்டு காமிச்சிட்றேன். ஸோ கார் தனி, பைக் தனி எல்லாமே. ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த இதுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கார் தான் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியாக வந்து அந்த போலிஷ் மோடு எப்படி வருது நம்ம கேமில், அந்த அப்டேட் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம். ஸோ வரிசையாக நானும் வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்றேன், அடுத்தது பைக் முடிச்சிட்றேன். ஸோ அடுத்தது மான்ஸ்டர் ட்ரக்கு, அப்புறமேட்டு ஹெவி வெஹிக்கிள்ஸ், அந்த மாதிரி லைனாக போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நோட் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு, அது ஏதோ மறந்து போச்சுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க அந்த சீட் கோடை. ஏன்னா நம்ம எல்லாம் சீட் கோடும் மோஸ்ட்டாக போட்டிருப்போம். அப்படி சப்போஸ் ஏதோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க அந்த சீட் கோடை. ஓகே, ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஏரோப்ளேன்னு வரும். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்பப்போ வந்து நடுவில் காலர் ஆகிடுது, இது நடா ஓகே ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தது 1000லாம் போட்டிங்கன்னா ஃபார்ச்சுனர் வரும். அடுத்தது 1001 அப்படி இந்த மாதிரிலாம் சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனரில் லெஜெண்டரி ஃபார்ச்சுனர் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் போடுங்க. ஸோ அடுத்தது 2000 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல்ஸ் ரைஸ் பழந்து எடுத்த மாதிரி ஒரு கார் வரும். அடுத்தது 2189 அப்படின்னு போட்டிங்கன்னா லம்போகினி ஷியான் வரும். அப்புறம் 2222 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஏடிவியில் வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் சீட்கெல்லாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க, ஏன்னா நிறைய பேர் தண்ணியிலே போக மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் போட்டு விளாடுங்க, சூப்பராகவே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
5509 சாரி ஓகே இருங்க அடுத்தது போடலாம் 66666 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜி வேகன் கார் வரும். அப்புறம் இது செம்மையான காரு, ஸோ மஸ்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே தார் இருக்கும் ஒரு 4-5 சீட் கூட, அதை போட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரோட சீரிஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன், அந்த ஃபெராரிலாம் நிறைய பேர் மறந்துருப்பீங்க நம்ம கேமில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதெல்லாம் போட்டு விளாண்டா இன்னும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஸோ அடுத்தது தார்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம கேமில் இருக்க ஸோ கார் சீட் கோட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் சீட் கோட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பைக் சீட் கோட்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கேமில் பைக் ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு. ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போ டக்குன்னு பைக்கை போட்டு முடிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மான்ஸ்டர் ட்ரக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மெயின் அப்டேட் வந்து நம்ம கேமில் வரப்போகுது. அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், என்னைக்கு வரப்போகுது அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக் சீரீஸ்க்கு வந்தாச்சு. பைக்கில் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் போகலாம். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதோட சீட் கோட்ஸ்லாம் அதோட பார்க்க பயங்கரமாக ஜெயின்டிக்காக இருக்கும், செம்மையாக. ஸோ அதையும் நம்ம போடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம முடிக்க போகிறோம். ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா KTM எல்லாமே போட்டாச்சு. ஸோ அடுத்து சூப்பர் பைக்ஸ் அயபுசா, ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா பைக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சீட் கோட்ஸ்லாம். ஏன்னா இந்த கோப்ரா பைக்கில் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ பைக்கும் போட்டாச்சு, காரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக். ஸோ மான்ஸ்டர் ட்ரக் உங்களுக்கே தெரியும், எது எடுத்தாலும் அது முன்னாடி 0 போட்டிங்கன்னா அந்த கார் வந்து மான்ஸ்டர் ட்ரக்காக மாறிடும். ஸோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக மான்ஸ்டர் ட்ரக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு போட்டால் மான்ஸ்டர் ட்ரக்காக கன்வென்ஷன் பண்ண முடியும். பட் எந்த காரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி மாறாது. ஸோ சப்போஸ் வந்து இப்போ வந்து புது சூப்பர் கார்லாம் எடுத்து 0 முன்னாடி போட்டு நீங்கள் அந்த சீட் கூட போட்டால் அது மான்ஸ்டர் ட்ரக்காலாம் மாறாது. ஸோ அதை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஸோ அது ஃபியூச்சரில் மேபி எல்லா காருக்கும் மேபி விட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த மான்ஸ்டர் ட்ரக்கும் அப்டேட் வரல. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக்கு ரொம்ப நாளாக அப்டேட்டே வரல. ஸோ பழைய கார் மட்டும்தான் இருக்குது, தவிர புது கார் எதுவுமே மான்ஸ்டர் ட்ரக்காக மாற்றுற மாதிரி எதுவுமே இன்னும் விடலை. மேபி ஃபியூச்சரில் வர வாய்ப்புகள் இருக்குது, கம்மி தான். ஸோ யாராச்சும் நிறைய பேர் கேட்டால் மட்டும்தான் அதை வந்து விடுவாங்க திருப்பியும், இல்லைன்னா அதை கண்டிக்கவே மாட்டானுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ட்ரக்கு, அப்புறம் 01212 அப்படின்னு போட்டிங்கன்னா ட்ரக்கு வித் அப்புறம் ஒரு இது லோடு லாரி மாதிரி வரும். ஸோ அடுத்தது டேங்கரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இன்னும் 2-3 தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் முடிச்சிடலாம். ஸோ JCB சீட் கோட்லாம் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறம் ஃபயர் ட்ரக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெவி வெஹிக்கிள்ஸ் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ்லாம் 330. ஸோ அடுத்தது 3320 போட்டிங்கன்னா அதெல்லாம் வரும், செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா. ஸோ இப்போ ஓவராலாக எல்லாம் சீட் கோடும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெடிச்சு கொளுத்திடலாம். ஆனால் நாசமாக போடுவேனே, இவ்வளோ நேரம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாடாப்ப அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், வேஸ்ட்டு தான். இதுக்கு மேலே நம்ம சீட் என்ன பண்ணுறது? அதான் சீட் கோடு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு தீபாவளி கொண்டாட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த போலீஸ் மோடு எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் மோடு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்மான அப்டேட் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் இப்படி ஃப்ராங்க்லின் மட்டும்தான் வச்சு விளாட முடியும் மெயின் கேரக்டராக, அப்படி இல்லைனா ஹல்க் அந்த மாதிரி வச்சு விளாட முடியும். ஸோ அடுத்தது நம்ம கேமில் ஜாம்பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜாம்பியாக மாதிரி நம்ம கேமில் விளாட்லாம். ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டில் அது வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அது வந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்னொரு கேம் மூலிமா காமிக்கிறேன். ஸோ இது இன்னொரு கேமு. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியா மாதிரி நீங்கள் ஃப்ராங்க்லின் மாதிரி விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கேம்லேயும் அடுத்த அப்டேட்டில் வரப்போகுது கன்ஃபார்மாக. ஸோ இதே மாதிரி தான் போலீஸ் மோடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஜாம்பி விடுறான். ஸோ அடுத்தது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் மாதிரி விடுவான். ஸோ அடுத்தது NPC வச்சு விளாட்ற மாதிரி விடுவான். இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் இதில் விட்டுருவான் அடுத்த அப்டேட்டில். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ அடுத்த அப்டேட்டில் இது கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்த அப்டேட்லாம் பார்த்துட்டோம். இப்போ வரப்போகிற அப்டேட்டு ஒன்று பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓவராலாக இதுதான் நம்ம இன்னைக்கோட வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு அஃபிஷியல் அப்டேட் மட்டும்தான் போடுவோம், என்ன வரப்போதோ அது மட்டும்தான். ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுமோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டு கப்பு சிப்புன்னு போயிட்டு தூங்குங்க. ஓகே, ஸோ டாட்டா பை பை, see you மக்களே. போச்சு.